ஹலோ எவ்ரிவான், நான் மணிமாறன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் முருகன் அவங்களுக்கு எப்படி 2 ஒய்ஃப் வந்தாங்க அப்படின்றத பற்றி தான், அந்த ரகசியத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிக்காக இந்த வீடியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவியானி வெர்சஸ் வள்ளி அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு தேவியானி திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் அவங்க சூரசம்ஹாரம், அதாவது முருகன் சூரபத்மனை கொண்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு போரில் சூரபத்மனை அரக்கனை கொண்டு முடிச்சதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாத்துக்கும் முதன்மையானவர் இந்திரன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட மகள் தான் இந்த தேவியானி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களோட மகளை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஒரு மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கடமை, ஒழுக்கம், தர்மம் எல்லாம் கலந்த ஒரு மேரேஜாக இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தேவயானி அவங்க அறிவு, டிசிப்ளின், அதுக்கப்புறம் யோகம், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வடிவமாக இருக்காங்க. அடுத்தது வள்ளி அவங்களை எப்படி திருமணம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கதையை கேட்கும்போது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்குது, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவங்க வள்ளி பேசிக்காக வள்ளி அவங்க பார்த்தீங்கன்னா மலைக்குறவா கூட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது முருகன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை, வள்ளின்ற பொண்ணை. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் முருகன் தள்ளப்படுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா முருகன் நிறைய வேஷம் போடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு வயசானவர் மாதிரி, வேட்டைக்காரன் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரி கூட வேஷம் போட்டு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க வள்ளி அவங்கள. கடைசியாக இந்த கணேசன் சொல்லுவாங்க, அதாவது யானையை ஒரு ஃப்ரெண்டாக பிடிச்சி அது மாதிரி யானையாக இவரும் ஒரு மாறி அந்த வள்ளி அவங்கள பயமுறுத்தும் போது அவங்க அந்த ஒரு சினரியோவில் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களாமா. ஸோ அதனால் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே மேரேஜ் பண்ணிட்டாரு. இதில் வள்ளி அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா, பியூர் அன்புக்கும், காதலுக்கும், அதுக்கப்புறம் பக்திக்கும் ஒரு வடிவமாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேரும்போது தான், அதாவது ஒரு ஒழுக்கமும் அறிவும், அதுக்கப்புறம் பியூர் அன்பும் பக்தியும் கலந்தது ரெண்டுமே சேரும்போது தான் முருகன் ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் முருகன் அவங்களுக்கு 2 திருமணம் அப்படி நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட வாழ்க்கையிலுமே அறிவும் அன்பும் ஈக்குவலாக இருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு முருகன் பக்தராக இருந்தால் அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you next video. Thanks for watching.